பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 119, இறை வார்த்தை 50. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை தேடி வருகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய திரு பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை கூக்குரலிட்டு கூப்பிடுகிறோமோ, எந்த நேரத்திலும் அவர் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார். அநேக முறை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவருடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களை திடப்படுத்தி இருக்கின்றார், உங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றார், உங்களோடு நடந்து இருக்கின்றார், உங்களை உயர்த்தி இருக்கின்றார், உங்களை வீழ்ந்து விடாதபடி உங்களை தாங்கி இருக்கின்றார். எனவேதான் இந்த அருமையான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வந்திருக்கின்றீர்கள். என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாரா? என் ஆண்டவர் என்னை பலப்படுத்த மாட்டாரா? என் ஆண்டவர் என்னை திடப்படுத்த மாட்டாரா? என் ஆண்டவர் என்னை வாழ்விக்க மாட்டாரா? என் ஆண்டவர் என்னோடு கடந்து வர மாட்டாரா? ஒரு நாளாவது என் ஆண்டவருடைய வாழ்விலே நானும் கலந்து கொண்டு அவரோடு இணைந்திருக்க மாட்டேனா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கலாம். அல்லது ஆண்டவரே, நான் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன், வேதனையோடு இருக்கின்றேன், துக்கத்தோடு இருக்கின்றேன், கவலையோடு இருக்கின்றேன், உடைந்து போய் வந்திருக்கின்றேன், குற்றமுணர்ந்த நெஞ்சத்தோடு வந்திருக்கின்றேன், பாவம் செய்திருக்கின்றேன், என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை, நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அழைக்கின்றார். இரு கரங்களை விரித்தவராய், என் மகனே மகளே, உனக்காக நான் காத்திருக்கின்றேன், உயிர்த்த கடவுளாக உன்னோடு இருக்கின்றேன், இதோ என்னை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நாடி தேடி வந்திருக்கின்றார். எனவே உற்சாகத்தோடு மகிமையோடும் இந்த நாளிலே என் ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண முடியும். பழைய ஏற்பாடு காலங்களிலே பார்க்கலாம், எவ்வளவோ பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்கள் எல்லோருமே கடவுளுடைய மகிமையை கண்டுகொண்டார்கள், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள், கடவுளை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. அவர்கள் கடவுளுக்காக எதை செய்யவும் தயாராக இருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வாழ்வளித்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம், எது என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வளிக்க போகின்றது, எது என்னை வாழ வைக்க போகின்றது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கலாம். நீங்கள் இதுவரை மனிதர்களை தேடி சென்று தோல்வியை சந்தித்திருந்திருக்கலாம். மனிதர்களை தேடி சென்றால் அவர்களிடம் தன்னுடைய குறைகளை சொன்னால் அவர்கள் எனக்கு ஆறுதல் மொழியாக இருப்பார்கள், அவர்கள் என்னை வாழ வைப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் தான் உங்களை வாழ வைக்க முடியும், என்னுடைய வார்த்தைகள் வாழ வைக்கும். உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நான் இழந்தேன், உனக்காக எல்லாவற்றையும் இழந்து அரை குறையாக அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கி தந்தையிடம் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தேனே, என்னால் மட்டுமே உன்னை வாழ வைக்க முடியும் என்றும் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 1வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்ததை யார் நம்பியிருக்கிறார்கள்? தன்னுடைய சீடர்கள் நம்பவில்லை, இயேசுவை விட்டு ஓடி சென்றார்கள். இயேசுடைய சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்த பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே மகிமையை காணாதபடி
கேட்டவர்கள் எல்லாமே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கடவுளை பின்பற்றாமல் சென்று விட்டார்கள். அதே போல் இறை வாக்கினர்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்த பொழுது அவர்களுக்கு துன்பங்கள் தான் வந்தது. அதே போல் இந்த காலகட்டங்களிலும் யாரெல்லாம் ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்றன. ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றி துன்பத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கடவுளை சந்திப்பார்கள், கடவுளுடைய மகிமையை பெற்றுக் கொள்வார்கள். அவர் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது அவரோடு ஆட்சி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நாம் மனம் மாறி இந்த நாளிலே திருமுழுக்கு பெறக்கூடிய வேளையிலே இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும், இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் இந்த உலகத்திலே ஒரு தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதபடி அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்த பிறகும் கோயிலுக்கு செல்வது இல்லை, குடி பழக்கத்திற்கு அடிமையாகி வீட்டிலே தன்னுடைய மனைவி சொல்லை கேட்பது இல்லை, தாய் தகப்பன் சொல்லை கேட்பது இல்லை, ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அவருக்காக குடும்பத்தில் இருந்த அவருடைய மனைவியும் தாயும் தகப்பனும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் செலவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் அதிகாலையிலே இந்த சகோதரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டார். தரிசனத்தில் அவர் கண்டார். இயேசு அவரோடு பேசியதை அவர் உணர்ந்தார். அதை பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த பொழுது, அந்த மகிமை அவர் சந்தித்த பொழுது, அந்த மாட்சிமை அவர் பார்த்த பொழுது அவர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், அவர் உண்மையிலே என்னை வாழ வைப்பார் என்று சொல்லி அந்த நாளிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் எது எனக்கு வாழ்வு அளிக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியோடு இருக்கலாம். உங்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பலப்படுத்தி, உங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி உங்களோடு இணைந்து செயலாற்றுவதற்காக அவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், மத்தேயு நற்செய்தி 7:7 சொன்னதுபடி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை? ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் வாழ உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அவரிடம் இந்த நாளிலே கேட்கக்கூடிய நேரத்திலே அவர் உண்மையுமாக உங்களுக்கு தருவார். ஏனென்றால் தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை உற்று கவனித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறை வார்த்தையிலே, பின்னர் மரியா, நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அடிமையாய் நாம் இருக்க வேண்டும். அன்னை மரியாள் அர்ப்பணித்ததை போல நாமும் அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். அன்னை மரியாளுக்கு ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தை வாழ்வை கொடுத்தது போல நமக்காக ஒரு மீட்பரை பெற்று கொடுக்க தன்னை ஆண்டவர் தயாரித்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அன்னை மரியாளை போல நம்மையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையிலே, இந்த நேரத்திலே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் உங்களுக்கு வாழ்வை கொடுப்பதை உங்களால் பார்க்க முடியும். எனவே இந்த அருமையான நேரத்திலே
நம்மையே அர்ப்பணிக்கும் பொருட்டு நம்மையே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரங்களில் விழுவோம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அதிகரித்து இந்த நாளிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து உயிர்த்த ஆண்டவரோடு இணைந்து இருக்க நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இதுவரை உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்தின் மீது கண்களை பதிய வைத்தது போதும், உலக இச்சையில் வீழ்ந்தது போதும், சாத்தானுடைய கரங்களிலே தவிழ்ந்தது போதும். மனம் மாறி இயேசுவிடம் மாறுங்கள், அவர் உங்களை வாழ்விப்பார். அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரை, சிலுவை ஆண்டவரை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இந்த நேரத்திலே நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் ஆசீர்வதிப்பதற்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி துக்க காரியங்களை எடுத்து மாற்றி நீர் எங்களோடு கூட இதுவரை நடந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் உமது வாக்கு எங்களுக்கு துன்பத்தில் ஆறுதலாக இருந்து இருக்கின்றது. உமது வார்த்தைகள் எங்களை வாழ்வித்து இருக்கின்றது. அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை உமது வார்த்தைகளை வாசிக்காதபடி, வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி அலைந்து திரிந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினால் அவமானம் என்றே சொல்லி உம்மை சபித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். உமது கல்வாரி இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடுவீராக. பலப்படுத்தக்கூடிய தெய்வமாய் கடந்து வருவீராக. உன்னத பலத்தை கொடுப்பீராக. தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் அறிவித்ததை நாங்கள் நம்புவதற்காக வந்திருக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை அதிகரிப்பீராக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்து நோயிலிருந்து விடுதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடுமை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய கூக்குரலை கேட்பீராக. விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீரே அவர்களை திடப்படுத்தும், நீரே அவர்களை பலப்படுத்தும். அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே, நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.